போலி அறிக்கை தாக்கல் செய்ததாக தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவர் திரிபாதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய உயர்நீதிமன்ற செய்தியாளர் மதன். நீங்க தொடரலாம். பாலா, அதாவது தமிழக காவல்துறையில் அந்த விரல் ரேகை பிரிவு உதவி ஆய்வாளருக்கான பணியிற்கான தேர்வு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்றது. இந்த தேர்வில் தான் எழுதிய ஒரு விடைக்கு தவறாக, அதாவது விடை தவறு என்று தவறாக தெரிவித்ததாக தான் எழுதிய அந்த விடையானது சரியானது என உத்தரவிட வேண்டும் என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை காவலராக தற்போது பணியாற்றி வரும் அருணாச்சலம் என்று வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இத்தொடர்பாக அருணாச்சலம் எழுதிய அந்த விடை சரியா தவறா என்பது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய ஒரு IIT பேராசிரியர் நியமித்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஒரு அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது மூர்த்தி என்ற IIT பேராசிரியர் பரிந்துரையின் பேரில் கொடுத்த ஒரு அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி அருணாச்சலம் எழுதிய அந்த விடையான தவறானது என்று தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்டு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதன் பின்னர் தற்போது மீண்டும் அருணாச்சலம் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார். அதாவது ஏற்கனவே இந்த தன்னுடைய வழக்கில் இது போன்று மூர்த்தி என்பவர் கொடுத்த பரிந்துரையின் பேரில் தன்னுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் தற்போது அந்த விசாரணை நடத்திய போது அந்த IIT-யில் இது போன்ற ஒரு பெயரில் எந்த ஒரு பேராசிரியரும் பணிபுரியவில்லை என்று அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அதிர்ச்சியடைந்த நீதிபதி அவர்கள் இது தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்க வேண்டும், என்ன மோசடி நடைபெற்றது என்பது குறித்து பதிலளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். அதன்படி ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதன் உறுப்பினர் செயலர் செந்தாமரைக்கண்ணன் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார். அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தங்கள் தரப்பிலிருந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆலோசகராக இருந்த GV குமார் என்பவருக்கு ஒரு விண்ணப்பம் கொடுத்ததாகவும், அவர் கொடுத்த பரிந்துரையின் பேரில் அவர் மூர்த்தி என்பவர் அறிமுகம் செய்யப்பட்டதாகவும், அவர் கொடுத்த அந்த அறிக்கை நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவித்தார்கள். இருந்த போதும் தொடர்பான ஒரு போலி அறிக்கை தாக்கல் செய்த காரணத்துக்காக தமிழ்நாடு இந்த சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவர் மீது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தார் நீதிபதி. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அதன் தலைவராக உள்ள திரிபாதி இன்று நேரில் ஆஜரானார். அப்போது அந்த தேர்வாணையம் சார்பில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் அவர்கள் சென்னை பல்கலைக்கழக ஆலோசகராக GV குமார் இருந்து வருகிறார். அவர் ஏற்கனவே இந்த ஒரு விவகாரம், அதாவது இது போன்ற தேர்வுகள் வினாத்தாள்கள் தயார் செய்வதில் அவர் ஆலோசகர் இருந்து உள்ள ஒரு அவருக்கு நிறைய அனுபவம் உள்ளது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் என்பது நீதிமன்றத்தின் உத்தரவை ஏற்று தொடர்பாக ஒரு நிபுணரை நியமிக்க வேண்டும் என்று சென்னை பல்கலைக்கழகத்துக்கு ஒரு விண்ணப்பம் கொடுத்தது. அதன்படி 18 பேரை சென்னை பல்கலைக்கழகம் நியமித்தது. ஆனால் 18 பேரில் ஒருவர் கூட இந்த ஒரு பணியை செய்ய ஆர்வம் காட்டாததால் மறுத்துவிட்டதால் அதற்கு பிறகே தற்போது மூர்த்தி என்பவரை அடையாளம் கண்டு அவரை நியமித்ததாக தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் மூர்த்தி என்பவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் அவர் சென்னை IIT-யில் பணிபுரிவதாக தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளதாகவும் அதற்கான ஆவணத்தையும் எடுத்து தாக்கல் செய்யப்பட்டது. இருந்த போதும் இந்த மோசடியில் தொடர்புடையதாக உள்ள GV குமார் என்று தற்போது கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார்கள். அப்போது GV குமார் தரப்பில் ஆஜரான ஒரு வழக்கறிஞர் ஜோசப் என்பவர் இந்த விஷயம் பெரிதான பிறகு தன்னை ஒரு தனி அறையில் 20 மணி நேரம் அடைத்து வைத்து வெற்று பேப்பரில் அதிகாரிகள் தன்னை கையெழுத்து பெற்றதாகவும், அதன் பிறகு அந்த பேப்பரில் என்னென்ன எழுதினாங்க தனக்கு தெரியவில்லை என்றும் அதன் பிறகே தான் கைது செய்ததாக தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கில் தன்னையும் இணைத்துக் கொள்ள வேண்டும், இந்த வழக்கில் தன் தரப்பு வாதங்களை கேட்க வேண்டும் என்றும் அவர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கை மீண்டும் தற்போது பிற்பகல் 2:15 மணிக்கு ஒத்திவைத்துள்ளார். அப்போது அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பாலவேல், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் தொடர்பான ஒரு முக்கியமான சர்ச்சையில் தேர்வாணைய தலைவர் திரிபாதி தற்போது உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கிறார். இத்தொடர்பான விரிவான வாத பிரதிவாதங்கள் பிற்பகல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை தந்தமைக்கு நன்றி மதன்.